வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கலை நியூஸ். நமது கலை நியூஸ் சேனலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் தினசரி செய்திகளை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 30 ஜூலை 2026 வியாழக்கிழமை இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் உள்ள பகுதியில் காசு இல்லா மருத்துவத்தை உறுதி செய்ய வலியுறுத்தி அனைத்து துறை ஓய்வூதிய சங்கம் சார்பில் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு பேருந்து பணிமனையில் தேமுதிகவின் கல்வெட்டு பொறிக்கப்பட்ட கம்பத்தில் தவேகாவினர் தங்களது கட்சி கொடியின் வர்ணத்தை பூசியதால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி ராஜாநகர் பகுதியில் உள்ள நியாய விலைக் கடையில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அருள் விக்னேஷ் அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மளிகை பொருட்களின் தரம், நியாய விலைக் கடையில் உள்ள பொருட்களின் இருப்பு ஆகியவற்றை குறித்து ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள பவுஞ்சிப்பட்டு ஏரியில் வண்டல் மண் அள்ளுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு அப்பகுதி இளைஞர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். வண்டல் மண் அள்ளுவது குறித்து ஏற்கனவே பலமுறை புகார் அளித்த நிலையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத காரணத்தினால் அவர்கள் இத்தகைய நூதன போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கணவரின் இறுதி சடங்கில் பங்கேற்க வந்த மனைவி மற்றும் மகளை கணவரின் உறவினர்கள் தடுத்து தாக்கியதால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள புதுப்பாலப்பட்டு கிராமத்தில் பூமாலை என்பவர் வாழ்ந்து வருகின்றார். அவரது மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக 10 ஆண்டுகள் பிரிந்து வாழ்ந்த நிலையில் பூமாலை என்பவர் தற்போது உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளார். அவருக்கு 2 மகள்கள் இருப்பதாகவும் அவர்கள் இறுதி ஊர்வலத்திற்கு வந்தபோது பூமாலையின் உறவினர்கள் அவர்களை தடுத்து தாக்கியதாகவும் பூமாலையின் மனைவி போலீசில் புகார் அளித்துள்ளார். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.